இந்த வீடியோ மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோடர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 2.88 சென்ட் லேண்ட் ஏரியா பயன்படுத்தி 1100 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் 2 பிஹெச்கே இண்டிவிஜுவல் வீடு தாங்க. ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட்டாக அமைச்சுக்கிட்டு பார்க்கலாம். பேசிக்காக ஒரு வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப முக்கியமாக தேவையோ அது எல்லாமே இவங்க வந்து கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ஷோக்கில் போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு என்ன டேரக்ஷனாக அமைச்சுக்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 22 அடி ரோடு பேசவோ 57 அடி நீளமாவோ கரெக்டாக 2.88 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃப்ளோர்ல வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் வால், ஸ்பெஷல் பட்டி எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி அதில் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெலிவிஷனை ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனில் நைட் எஃபெக்டில் நம்ம வீடு மட்டுமே தனியாக தான் இருக்குது. நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷன் மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 11க்கு 21. மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டில் கவர் பண்ணி கொடுத்து லெஃப்ட் சைட் வால் ஃபுல்லாமே ஹெவியான க்ளோசி ஃபில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் பில்ஸில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடோட வாட்டர் சம் போர்வெல் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தை ரெடி பண்ணி சூப்பரான பாலிஷ் பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சூப்பரான லிவிங் ஹால் பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 17. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோருக்குலாமே 2x4 ஹெவியான க்ளோசி ஃபில்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுங்க. டபுள் சைட் வால்லே வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளஸ் லைட் க்ரீன் இந்த காம்பினேஷனில் ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்லைட் மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவை ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி இவங்க கொடுத்துருக்க வால் பெயிண்டிங் தாங்க. ஒன்ஸ் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் லைட் கிரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு ரெயின் டாப்ஸ் எல்லாமே விழுகிற மாதிரி ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மல்டி கலர்ஸில் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பூஜை ரூம் வந்து ரெடிமேடாக வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னி மொழியில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 8. டைனிங் ஹாலில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹாலும் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் எடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீடோட கிச்சன் தாங்க. கிச்சனில் வந்து டேபிள் டாப் வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெவியான க்ளோசி ஃபில்ஸை செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் திங்ஸ் நிறைய வைக்கணுக்காக தனியாக நம்மளுக்கு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி அதில் நிறைய கடப்பாக்களை வச்சு திங்ஸ் நிறைய வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கன்னிமூடியில் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற எல்லா டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 சைட் வால்லே வந்து பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் 3 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் கம் பாத்ரூம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு டேப் கனெக்ஷன் ப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர். இது எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோராக மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபுல்லாக ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால்க்குலாமே க்ளோசி ஃபில்ஸில் செராமிக் டைல்ஸில், ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷில் வெட்ஃபர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால்ல லைட் ப்ளூ கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதே வால்ல பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்களை வச்சு ஷோகேஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8. இந்த பெட்ரூமில் ரைட் சைடு இருக்க வாலில் வந்து பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 சைடு வாலில் வந்து லைட் மைல்டு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி இந்த பெட்ரூமையும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஆல்ரெடி எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் பின்ஸில் வெட்டிவேல் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வால்குலாமே ஹெவியான க்ளோசி ஃபின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த வீட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேக்கஸ் கீழே கொடுத்துருக்காங்க, அது பார்த்துட்டு போயிடலாம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்த டேப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபின்ஸில் வெட்டிவேல் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வாலுக்குலாமே க்ளோசி ஃபின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடோட மேலே டெரஸ் போகிறக்கு இந்த வீடோட அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் மேலே ஓப்பன் டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க் ப்ளஸ் சால்ட் வாட்டருக்கு ஒரு டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து துவைக்கற்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன பிளேஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு விட்டு நீங்கள் சொந்த கொண்டு அடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எச் ரோட்டில் துடிலூர் வந்து இடிகரை போட வழியில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், மறக்காம எல்லாருமே MP ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட உன்னாட்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.